ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான், எஸ்ஆர்ஹெச், நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. டெய்லி 2-3 ஐபிஎல் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவு தான். இன்னும் 3 வீக்ஸ் கூட இல்லையே, ஃபஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும், சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. இனிமேல் நெக்ஸ்ட் 2 months ஃபுல்லாக கபடி முடிஞ்சு போகிறதுனால கிரிக்கெட் தான் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன். எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். என்ன விஷயம் இருந்தாலும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இட் மேட்டர். சரி, எஸ்ஆர்ஹெச் பற்றி என்ன பேச போகிறேன்? கேப்டன்சி, எஸ், மோஸ்ட் ப்ராப்ளி பேட் கமின்ஸாக தான் கேப்டன் ஆக்குவாங்க. ஏன்னு கேட்பீங்க. பேட் கமின்ஸ் அஃப்கோர்ஸ் அவர் ஒன் டே இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் கப் கேப்டன் ஜெயிச்சவர், வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கேப்டனும் அவர் தான் ஜெயிச்சவர். இப்போ முடிஞ்சு போனதில் இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டுத்துலேயுமே இந்தியாவிட்ட தான் ஜெயிச்சார் அவர். இந்தியா தான் வந்தது ஃபைனலில். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எஸ்ஆர்ஹெச் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நல்லாவே போகல. அவங்களுக்கு 4 மேட்ச் தான் ஜெயிச்சாங்க 14 மேட்ச்சில். அதனால் என்ன ஆச்சு, நெட் எஃபெக்ட்டு 10th லாஸ்ட் இந்த லீக். புவர் சீசன், சரியாகவே பெர்ஃபார்ம் பண்ணல. இவ்வளோ ஆடம் மார்க்கரம் தான் கேப்டனாக போட்டாங்க. ஏன்னா கேன் வில்லியம்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணதுனால. ஆடம் மார்க்கரம் வந்து போன வருஷம் கேப்டன்ஷிப் பண்ணார், அவர் தான் எஸ்ஆர்ஹெச்சுக்கு. பட் அவர் சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீகில் நல்லா பண்ணார். போன வருஷம் கப்பு ஜெயிச்சாங்க, இந்த வருஷமும் அவங்க கப்பு ஜெயிச்சிட்டாங்க அவங்க டீம், சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். அதனால தான் அவரை கேப்டனை போட்டாங்க. பட் சவுத் ஆஃப்ரிக்கா லீக் வேறு, ஐபிஎல்லுங்கிறது வேறு. ஐபிஎல்லோட ட்ராவலிங் ஆகட்டும், சவுத் ஆஃப்ரிக்காவில் உங்களுக்கு என்னென்னா மொத்தமே அங்கே 6 டீம் தான். ரெண்டாவது வந்து ஒரு 7 பிளேயர் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர். அந்த கண்டிஷனில் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஜோன்ஸ்பர்கில் எப்படி இருக்கும், இன்னும் ஈஸ்டர்ன் கேப்பு, எல்லா இடத்துலையும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஹோல் பர்ஃபார்மன்ஸு. ஐபிஎல் இட்ஸ் டிஃப்ரெண்ட் பால் கேம், அதனால கூட காரணமாக இருக்கலாம் ஃபெயில் ஆனது. பட் இஸ் a வெரி குட் பிளேயர், ரைட். அதனால் ஆனால் பேட் கமின்ஸ் வந்து வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் டால் ஃபாஸ்ட் பவுலர் வேறு. டேவிட் வார்னர் இவங்க கேப்டனாக இருந்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது இந்த டீம். 2016 2020 இந்த 5 சீசன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளே ஆஃப் போனாங்க. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆச்சு ஒரு நவுத்துனதுக்கப்புறம். 2021 8th வந்தாங்க லாஸ்ட்டு ரேங்க்லேயே. அப்போ 8 டீம் தான். 2022 8th வந்தாங்க. 9th சிஎஸ்கே, 10th எம்ஐ மும்பை இந்தியன். தெரிஞ்சிருக்கும், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். போன சீசன் லாஸ்ட் வந்தாங்க 10th. அதனாலே நிறையா ஷஃப்லிங் நடந்தது. கோச்சஸ்லாம் மாறினாங்க. பிரையன் லாராலாம் கோச்சாக இருந்தால் இன்னொரு கிளம்புன்னு அனுப்பிச்சி விட்டாச்சு. இப்போ இன்னொரு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் பார்த்தா இவங்களோட போலிங் கோச் வந்து டேல் ஸ்டேன், உங்களுக்கு தெரியும், சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபாஸ்ட் பவுலர். அவர் இந்த சீசன் எனக்கு ரெஸ்ட் வேணும், ஃபேமிலி விஷயம் நிறையா இருக்குது, நான் வரலன்ட்டுன்னு பவுலர் சொல்லி ஒதுங்கிட்டார். ஸோ இப்போ போலிங் கோச் வேணும் இல்லையா, அதனால் அவங்க வந்து ஜேம்ஸ் ஃப்ராங்க்லின் அவர் எடுத்திருக்காங்க. அவரும் ஒரு நியூசிலாந்து ஆல்ரவுண்டர், வெரி குட் பிளேயர் தான், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வேறு அவர் வந்து 2011 and 2012 மும்பை இந்தியன்ஸுக்கு விளையாண்டார். ஆமாம், அவருக்கும் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. இவங்களோட மெயின் கோச் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேனியல் விட்டோரி, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஞாபகம் நினைக்கிறவங்களுக்கு, வெரி குட் பிளேயர், கண்ணாடியில் போட்டிருப்பாரு. டேனியல் விட்டோரியும் இந்த ஜேம்ஸ் ஃப்ராங்க்லின் 2 பேருமே நியூசிலாண்டு. அது மட்டும் இல்லை, இந்த 2 பேருமே இன் டேண்டமாக கோச்சிங் பண்ணியிருக்காங்க நிறையா டீமுக்கு. ஒர்க்டு டுகெதர் 2 பேருமே. ஃபார் எக்ஸாம்பிள் மிடில் செக்ஸுக்கு, கவுண்டி மேட்சுக்கு இவங்க தான் 2 பேருமே கோச்சாக இருந்தாங்க. அதே மாதிரி பர்மிங்ஹாம் ஃபெனிக்ஸ்னு ஒன்று இருக்குது, 100 கிரிக்கெட் நடக்குதுல லண்டனில், 100 பால் கிரிக்கெட். அந்த 100 பால் கிரிக்கெட்னா என்னன்னு கேட்பீங்க. அதுவும் 20 ஓவர், ஆனால் ஒரு ஓவருக்கு 5 பால் தான். ஆமாம், 6 பால் கிடையாது. அதை பற்றி டீட்டெயிலாக இன்னொன்று நாள் பேசுகிறேன். ஸோ அதனால் இவங்க ஆல்ரெடி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நல்லா தெரியும் அண்ட் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்களோட ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆடன் மார்க்கரம், மார்க்கோ ஜான்சன், கிளென் பிலிப்ஸ் வந்து நியூசிலாந்து பிளேயரு. விக்கெட் கீப்பிங் பண்ணுவார், பவுலிங்கும் போடுவார். நேற்று 5 விக்கெட் எடுத்துட்டாருங்க ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. ஆமாம், பார்ட் டைம் பவுலர். அது வேறு பயங்கரமாக திரும்பிச்சு நேற்று பிச்சு, இந்தியன் பிச்சஸ் மாதிரி. அதில் கிளென் பிலிப்ஸ் 5 விக்கெட் எடுத்துகிட்டு வர்றாரு. இப்போ இஸ் ப்ரைமரி ஜாப் இஸ் பேட்டிங், அப்புறம் தேவைப்பட்ட கீப்பிங், பார்ட் டைம் பவுலர் தான். ஸோ அவர் வேறு இருக்கார் கிளென் பிலிப்ஸ். அஃப்கோர்ஸ் ஹென்ரி கிளாசன் கண்டினியூஸாக நிறைய ஸ்கோர் பண்ணுறாரு, சவுத் ஆஃப்ரிக்கா ஆகட்டும், லீக்ஸில் ஆகட்டும். ஃபசல்ஹுல் ஃபருக்கி அவர் வேறு இருக்கார், ஆப்கானிஸ்தான். அப்புறம் டிராவல்ஸ் ஹெட்வர் எடுத்து வச்சுருக்காங்க இவங்க ஆஸ்திரேலியன் ஓப்பனர். தெரியல இந்த வேர்ல்டு கப்பில் எப்படி டிமில் அடிச்சார், அவர் தான். ப்ளஸ் ஆல்ரெடி இவங்க அசரங்கா வேறு எடுத்து இருக்காங்க இவங்ககிட்ட. வனிந்து அசரங்கா, ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர். பேட் கமின்ஸ் ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர். ஸோ இவங்ககிட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது, கண்டிப்பாக பிளே ஆஃப் வரைக்கும் போக முடியும். அதுக்கப்புறம் எனிபடிஸ் கேம். இந்தியன் டேலண்ட் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் உங்களுக்கு மெயினாக ராகுல் திரிபாட்டி, அபிஷேக் சர்மா, மயங்க் அகர்வால். இவங்க பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர்லேயும் நம்மள் இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர், ஷபாஸ் அகமது, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவர் இருக்கார். பேஸ் அட்டாக்கும் இவங்களுக்கு நல்லாயிருக்கு. புவனேஸ்வர் குமார், நட்ராஜன், உம்ரான் மலிக், ஜெய்தப் முனட்கட், அப்புறம் நிதிஷ் ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ இங்கே எல்லாமே ஃபாஸ்ட் பவுலிங் பவுலர்ஸ், இந்தியன் பவுலர்ஸ். ஸ்பின்னு பார்த்தா மயங்க் மார்க்கண்டே அவர் மட்டும்தான் இருக்கார் லோன் ஸ்பின்னர்னு பார்த்தா. அஃப்கோர்ஸ் வாஷிங்டன் சுந்தர், ஷபாஸ் அகமது வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வருவாங்க. மொத்தத்தில் தேவை குட் டீம். பார்க்கணும் அது எப்படி அவங்க அணுக போகிறாங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜி, எப்படி இந்த ஓவர்சீஸ் காம்பினேஷன் எப்படி விளையாட போகிறாங்கன்னு போக தான் நம்ம தெரியும் பார்க்கணும், ரைட். இதுதான் விஷயத்தை அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எஸ்ஆர்ஹெச் பற்றி? எவ்வளோ தூரம் போவாங்க, கப்பு ஜெயிப்பாங்களா, பிளே ஆஃப் போவாங்களா, எங்கே தடுமாறுவாங்க, எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வீக்காக இருக்குதுன்னு நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம்.
நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் ஒப்பீனியன். பரிமாற்றத்தை நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.